வணக்கம் மக்களே, நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, காலையிலே எங்கள் ஊர் ஞாபகம் வந்துடுச்சு. நெல்லிக்குப்பத்து ஞாபகம். என்ன, எங்கள் அம்மா பேர் கலைச்செல்வி, எங்கள் அப்பா பேர் பக்ரிசாமி. நெல்லிக்குப்பத்தில் இருந்தோமா, அங்கே இருந்தால் எங்கள் அப்பா நல்லபடியாக வளர்த்து பார்த்தாரு, எல்லாம் கொண்டாரு. கடைசியில் எங்கள் ஊர்லேருந்து இந்திரா காந்தி அம்மா சாகுறப்ப கொஞ்ச நாள் கழித்து சந்தையில் அது விளாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியே மிஸ் ஆகி வந்துட்டேன். அப்புறம் ஊர் ஊராக வந்து குளத்தலிக்கிட்ட ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா நெல்லிக்குப்பத்து சந்தை நடக்கும் எப்பயுமே. 4-5 பிள்ளைங்களோடு சேர்ந்து நான் அந்த சந்தையில் விளையாடுறப்ப ட்ரெயின் நிற்கும் அங்கே அந்த நெல்லிக்குப்பத்து சந்தையில். அதில் ஏறி விளையாடுறப்ப என்ன பண்ணுறேன், எனக்கு கரெக்டாக 6 வயசு தான் இருக்கும். எனக்கு சின்ன பிள்ளையாக தான் இருந்தேன். அப்போ என்ன பண்ணிட்டேன், அந்த ட்ரெயினில் ஏறிட்டேன். காலையில் அந்த ட்ரெயினில் ஏறி அப்படியே அப்படி ஏறி எல்லா பிள்ளைங்களும் இறங்கிடுச்சு. அந்த பிள்ளைங்கள்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்களாம் இருந்துச்சு. எனக்கு இறங்க முடியல. நான் அந்த ஏறி விளையாண்டது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் இறங்க முடியல. அப்போ தான் ஒரு அம்மா என்னை கூட்டிகிட்டு போய் நெல்லிக்குப்பம் இந்த குளத்தலைக்கிட்ட ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் கூட்டிகிட்டு போய் வைக்கவும். அந்த ஊர் திருவிழாலாம் பார்த்தோன்னே எனக்கு பயமாக வந்துடுச்சு. எங்கள் அம்மாட்ட போகிறேன்னு. எங்கள் அம்மாவுக்கு பூர்ணி இப்போ ஆந்திரா, எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அப்பா கவுண்டரு. அதனால் நெல்லிக்குப்பம் எங்கள் அம்மா அதிகம் என்கிட்ட கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க. அது ஆந்திராவுக்கு ஓடிடுவாங்க எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு. எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா தான் பக்கீர்சாமி தான் என்னை வளர்த்தது, ஆளாக்குனது. அதுக்கப்புறம் நான் தான் மிஸ் ஆகி வந்துட்டேன். இந்த சந்தைக்கு போய் மிஸ் ஆகி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா ஊரெல்லாம் பார்த்தோன்னா மண்பானையில் சோறாக்குறாங்க. என்னமோ ஒரு விகாரமாக இருக்குது அந்த சாமியெல்லாம் பார்த்தா. எனக்கு அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப பயம் சாயங்கால நேரத்தில் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப கடைங்களும் இல்லை, ஒன்றும் இல்லை, கிராமம், சரியான கிராமம். அழுவ ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் கொண்டு போய் விடுமான்னு. அந்த அம்மா கொண்டு போய் விட்றேன்னுச்சு. அப்புறம் ஒருத்தர் குடும்பத்தோட 4 பிள்ளைங்க, அவரும் குடும்பத்தோடு அந்த கோயிலுக்கு வந்திருந்தாங்க. குடும்பத்தோட ஏன் பாப்பா அழுவுற அப்படின்னாங்க. நாங்கள் இது மாதிரி இந்த நெல்லிக்குப்பம் நாங்கள் அந்த சந்தையில் இங்கே விளாண்டுக்கிட்டு இருப்போம். ட்ரெயினில் ஏறி விளாண்டேன். அந்த மக்களே வந்துட்டேன் அப்படின்னு. எங்கள் அம்மாவை பார்க்கணும், எங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம். சரி பாப்பா, எனக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, நீ எங்கள் கூட வீட்டுக்கு வா, நாளைக்கு கொண்டு போய் நான் ஊரில் கொண்டு போய் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகோபாலன்றவர் அவர் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அந்த குளத்தலைக்கு அவர் வீடு கல்லுப்பற்ற எல்லாம் நல்லபடியாக இருந்து புள்ள குட்டிலாம் இருந்தாங்க. அப்புறம் எனக்கு நாங்கள் போய் இருந்த பிறகு அவருக்கு ஒரு பிள்ளை, ஆக மொத்தம் அவருக்கு 5 பிள்ளைங்க. அப்புறம் பெரிய பிள்ளை மாதிரி பார்த்தாரு. அந்த பிள்ளைங்கள்லாம் பார்க்க கொள்ள சந்தோஷமாக இருக்கிறப்போ எல்லாம் பார்க்க கொள்ள எனக்கு அதை விட்டு வர்றதுக்கு எனக்கு பிரியம் இல்லாமல் போயிடுச்சு. அவங்க கூடயே வளர ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அந்த பிள்ளைங்க கூட ஸ்கூலுக்கு போவேன், வருவேன். அப்படியே பாட்டிக்கு அவங்களுக்கும் இப்போ வயசான அம்மாலாம் இருக்காங்க. அந்த அம்மாவை பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டு அப்படியே சந்தோஷமாக இருந்தேன். அப்போ சந்தோஷமாக இருக்கிறதுலையும் திருப்பி எனக்கு ஒரு துயரம் வந்துச்சு. என்ன துயரம்னா, அவரோட அக்கா முதலியாசத்தில் இருக்குது, திருச்சியில். அந்த பொம்பளைக்கு 4 பிள்ளைங்க. அது அங்கே அவர் கூட பிறந்த அக்கா வாங்குது. அது என்கிட்ட அன்பாக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். தம்பி, நான் கூப்பிட்டு போகிறேன் தம்பி, உனக்கு நான் ஊரில் கொண்டு போய் வச்சுக்கிறேன், நான் உன்னை பாசமாக நல்லபடியாக பார்த்துக்கிறேன். அது அங்கே இருக்கிறதுக்கு என்கிட்ட நல்லா சந்தோஷமாக இருக்கும். நான் நம்பி சரின்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க வீட்டுக்கு போன பிறகு தான் பிரச்சனையே ஆரம்பம். அதுக்கு ஒரு மெண்டல் பையன் இருக்கிறேன். அதுக்கிட்டலாம் அந்த வயசுலேயே 7 வயசு ஆயிடுச்சு. அப்படியே அந்த வயசுலேயே ஜாமான் அள்ளி போட்டு விளக்கவும், அதை அள்ளி போட்டு விளக்கவும், சோறு போட மாட்டாங்க, ஒன்றும் போட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த வீட்டில். அப்போ சாப்பாடுனா இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ தான் என்ன பண்ணேன், 2 வருஷம் இருந்திருப்பேன் போலக்கு. அங்கே 2 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த திருச்சி மலைக்கோட்டைக்கிட்ட துணி எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 4 பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளை, 2 பையன். ஒருத்தர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பார், பேர்லாம் இப்போ மறந்துட்டேன். ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பார். இந்த பொம்பளை எனக்கு சோறும் போடாது, ஒன்றும் போடாது, ஜாமான்லாம் அள்ளி போட்டு ரொம்ப ரொம்ப சித்திரவதை செய்யும். என்ன சாப்பாடுக்கே போடாது, வடிச்சு கஞ்சி தான் கொடுக்கும்.
கிளாஸு. அதுக்கு 4, 5 வீடு இருக்குது ஸ்டோரில். அந்த வீட்டுக்கு போனால் சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு போடணுன்னு நான் சோப் போட்டு கை கழுவணும். அதுக்கு ஒரு மெண்டல் பையன் இருப்பான். அந்த சோத்தெல்லாம் தூக்கி தலையில் கொட்டுவான். ஐயோயோயோ அடிக்கும், நறுக்கு நறுக்கு கொட்டும் வேறு. சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மக்களே. சத்தியம் காலையில் இருந்தோன்னே அந்த ஞாபகம் வந்துருச்சு எனக்கு சார் மக்களே. வீடியோவாக இதை போடணும். எனக்கு மனசு சரியில்லை. எங்கள் அம்மா வீட்டிலேருந்து இப்போ வளர்த்தவங்க வீட்டிலேருந்து இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதனால தான் காலையில் எழுந்துச்சி இந்த வீடியோ போடணும்னு எனக்கு மனசே நைட்லாம் மனசு சரியில்லை. 1000 தான் இருந்தாலும் வீட்டை விட்டு வந்து நான் படாத கஷ்டப்பட்டுட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் மாதிரி அப்போ இல்லை. இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இருந்தோன்னா யாருனாலும் வீணாகி என்னை சாவடிச்சு போட்டிருப்பாங்க. ஆனால் அப்போ வந்து பிள்ளையாவை தான் எல்லாம் நினச்சாங்க. எனக்கு அந்த ஒரு பிரச்சனை எதுவுமே கிடையாது. இப்போ தான் இத்தனோண்டு பிள்ளைகள்லாம் பாலியல் பிரச்சனை அந்த பிரச்சனைன்றாங்கல்ல. எனக்கு அந்த தொல்லையெல்லாம் எதுவுமே கிடையாது. சாப்பாடு கிடைக்காது, கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாப்பாடு கிடைக்காது. ஆனால் பாலியல் தொல்லை இந்த தொல்லையெல்லாம் அப்போல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ சொந்த பிள்ளை மாதிரி தான் நினச்சாங்க எல்லாம். அது ஒன்றும் நான் இது படுவேன். அதனால தான் இப்போ யார் பசின்னு வந்தாலும் என்னால் தாங்க முடியாது. யார் பசின்னு வந்தாலும் எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன். அது மாதிரி அந்த அம்மா தீபாவளிக்கு கூப்பிட்டு போச்சுங்களா. கூப்பிட்டு போய் துணி எடுக்க போனால் அந்த அம்மா கையை உதறி தள்ளிட்டு மலைக்கோட்டையிட்ட வெலிண்டன் சினிமா தேட்டர் ஆக்சின் சினிமா தேட்டர் இருந்துச்சு. அந்த சினிமாக்குள்ள தேட்டரில் போய் ஓடி ஒழிஞ்சு அந்த அம்மா தேடி பார்த்துட்டு போயிருப்பாங்க உங்களுக்கு. சொந்த பிள்ளையா இருந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மனா சொந்த பிள்ளை இல்லைல்ல. அப்படி சரி விட்டு போன வரைக்கும் நல்லதுன்ட்டு அந்த அம்மா போயிருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் படம் பார்த்தேன், 2வது படம் எம்ஜிஆர் படம் தான். படம் பார்த்தேன், 2வது படம் பார்த்தேன். அப்புறம் பார்த்தேன் ஒவ்வொன்றும் அழுவ வந்துருச்சு எங்கே போகிறதுன்னு தெரியாமல். அப்போ தான் உப்புப்பாறையிலேருந்து அவங்க பேரும் செல்வி தான், கலைச்செல்வி. அவங்க கூப்பிட்டு போய் சூப்பராக வளர்த்தாங்க என்ன. பொம்பளை அப்படியே அருமையாக வளர்த்தாங்க. அவங்க பிள்ளை மாதிரி. அவங்களுக்கு 3 ஆம்பளை பிள்ளை, 4வது நான் பொம்பளை பிள்ளை. முதல்ல அந்த உப்புப்பாறையில் மலர், சங்கர், அங்காளன். அந்த அம்மா பேர் கலைச்செல்வி, அந்த பாட்டி பேர் தொம்மா பாட்டி. என்னை அவ்வளோ அழகாக வளர்த்தாங்க. நல்லபடியாக இருந்தேன். அங்கே வயசுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நல்லபடியாக அவங்க மாப்பிள்ளெல்லாம் பார்த்தாங்க. ரயில்வே மாப்பிள்ளை தான் பார்த்தாங்க. எனக்கு சுழி இருக்க முடியாமல் தான் அங்கே உள்ள உடனே பார்த்து லவ் பண்ணிட்டேன். நான் பக்கத்து தெருவுலேயே லவ் பண்ணி தான் அவங்க பேச்சை நல்லபடியாக பார்த்தாங்க. அவங்க பேச்சை கேட்காம போய் சமயப்பட்டில் கல்யாணம் பண்ணி ஒரு 3-4 வருஷம் தான் நல்லா இருந்திருப்பேன். அப்போ தான் தெரியுது வெளி வேலை என்னன்னு. அப்போ தான் 4-5 பிள்ளைங்கள் ஆயிடுச்சு. ஹோட்டலில் வேலை செஞ்சேன். 15 வருஷம் ஹோட்டலில் வேலை பார்த்தேன். போகிறப்ப ஜாமான் வளர்க்க போனேன் 110 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் தான் மாஸ்டர் ஆனேன். அதுக்கப்புறம் என் கடன் வாங்கினேன். என் பிள்ளைங்களாம் ஒன்றா கட்டி கொடுத்தேன். இப்போ 3 பேரப்பிள்ளை எல்லாம் ஆம்பளை பசங்க தான். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ எல்லாம் மாறலாகி இப்போ நான் நல்லா இருக்கேன். இப்போது பட்ட கஷ்டம் சின்ன பிள்ளைலேருந்து பட்ட கஷ்டத்தெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். இன்னும் என் பையனுக்கு மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வேலை வெட்டி கிடைச்சா பரவாயில்ல. அவனுக்கு ஒரு ஐஃபும் நல்லபடியாக ஆகிட்டேன். எந்த பிரச்சனையும் 4 பொம்பளை பிள்ளையும் கல்யாணம் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு பையன். அவனுக்கு நல்லபடியாக ஆண்டவன் வாழ்க்கை கொடுத்துட்டா வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் காலை வணக்கம். காரணமாக உங்கள்ட்ட தான், வேறு யாரும் சொந்த பந்தம் இல்லை, உங்கள்ட்ட தான் சொந்த பந்தம் நீங்கள் தான். அதுதான் காலைல எழுந்தோடனே உங்கள்கிட்ட புலம்பி ஒரு வீடியோ போட்டேன். என்ன வாழ்க்கையில் லட்சியம்னா ஒரு ஹோட்டல் வைக்க தான் லட்சியம். அதுவும் நிறைவேறிடுச்சுன்னா எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்றுக்கு எனக்கு வெறும் பொம்பளை பிள்ளையாக இருந்துச்சு. என் பிள்ளைங்களுக்கும் ஆம்பளை பிள்ளை 3 பேரன் இருக்கான். இப்போ ஒரு பேரன் பிறந்து இப்போ 10 நாள் ஆகுது. எல்லாத்துக்கும் வணக்கம் மக்களே. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.